ஜி ஸ்கொயர்ல இடம் வாங்கினா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் ஜி ஸ்கொயர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் இடம் வாங்கி வீடு கட்டிய வரலாறும் உண்டு. ஆனால் அதை சுற்றி ஜி ஸ்கொயர் நிறைய இடங்களை வாங்கி விட்டார்கள். எவ்வளவு இடம் இருக்கு சார்? இவங்க 5000 ஏக்கர் கையெழுப்படுத்துறாங்கல்ல, அவங்க ஒரு 500-1000 ஏக்கர் வரைக்கும் ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. விமான நிலையம் என்று வந்துவிட்டால் ஓட்டல்கள் வரும், பலவிதமான குடியிருப்புகள், இப்படியெல்லாம் கொண்டு வருவதற்கு உண்டான முன்கூட்டிய திட்டம் இன்றைக்கு அது தகர்ந்து போய்விட்டது. அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார்கள். ஜி ஸ்கொயர்ல எப்பவுமே விலை ரொம்ப அதிகமாக விற்றார்கள். அதை வாங்கியவர்கள் அத்தனை பேருமே எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழக வட்டச் செயலாளரிலிருந்து தலைமை நிலை செயலாளர் வரை வாங்கினார்கள். காரணம், ஜி ஸ்கொயரில் வாங்குவதற்காகவே பலர் பலவிதமான ஊழலை கூட செய்தார்கள் என்று சொல்ல முடியும். என்னங்க ஜி ஸ்கொயர்ல இடம் வாங்கியிருக்கீங்களாமே? ஆமாங்க, வாங்கலன்னா எங்க விடுறாங்க அப்படின்னு சொன்னார். வாங்கியே ஆக வேண்டும். 3 பேருன்னு சொல்றாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீசன், அண்ணா நகர் எம்எல்ஏ திரு மோகனுடைய மகன் கார்த்திக் மோகன். இவங்க 3 பேர் தான். கார்த்திக் மோகன் தான் வில்லிவாக்கம் தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இவங்க 3 பேர் தான் அதுக்கு ஓனர்னு. ஆனால் கார்த்திக் மோகனுக்கு மட்டும் மரியாதைக்குரிய திரு சபரீசன் அவர்களும் மரியாதைக்குரிய அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்துக்கு போனாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இந்த ஜி ஸ்கொயர் தான் அதுக்கு பாலமா இருந்தது என்பது பார்ப்பதற்கே ஒரு கவர்ச்சி. போன உடனே இதை வாங்கிடணும்னு தோணும். ஒரு ஆடம்பரமான இது, ஒரு பெரிய தோட்டங்கள், துறவுகள், ஒரு வீடு ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சோபா, அதில் இருக்கக்கூடிய கட்டில், இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே நமக்கும் இதுலேயே மிதக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரா மாதிரி, அப்படி ஒரு ஆடம்பரமான விளம்பரம். இந்த 5 ஆண்டுகளிலே இன்றைக்கு ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கு. அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக கிடைத்த அந்த பணம் ஜி ஸ்கொயரிலும் முதலீடு செய்யப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அவர்கள் செய்த தவறை தட்டி கேட்க முன்னாள் முதல்வர், அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் தவற விட்டு விட்டார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரந்தூர் விமான நிலையம், அந்த இடத்துல அனைத்து முயற்சிகளும் கைவிடப்பட்டது இந்த அரசால் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. இப்போ சட்டமன்றத்தில் பேசும்போது கூட பரந்தூரை சுற்றி ஜி ஸ்கொயர், மாப்பிள்ளை நிறைய இடம் வாங்கியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கதறினாலும் அந்த இடத்துல விமான நிலையம் வரப்போகிறதில்லை அப்படின்னு சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் பேசியிருந்தாங்க. அதற்கு திமுக சைட்லேருந்து முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அப்போ புது ஏர்போர்ட் எந்த லாட்ரி மருமகனுக்காக ஒரு ஏர்போர்ட்டை உருவாக்க போகிறீங்கன்னு நாங்கள் திருப்பி கேட்கலாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சைட்லேயும் சரி, தாவேகா சைட்லேயும் சரி பேசும்போது ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க, ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு பெயர். இந்த பெயர் கடந்த ஒரு 3 ஆண்டுகள் 2023லேருந்து அடிக்கடி நம்ம விளம்பரங்களில், நம்மளோட மொபைல் படுத்தும் போது வெப் ஆடில், இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அது என்ன நிறுவனம், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு செய்தி ஒரு கியூரியாசிட்டியை தூண்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன சார் அது? அதாவதுங்க, கடந்த அதிமுக ஆட்சியில் 16 to 21 அம்மையார் ஜெயலலிதா முதல்வரானார். அதான் லாஸ்ட் டைம். ஒரு வருடத்தில் அவர் இறந்து போனார். 6 மாசம். 4 ஆண்டுகளுக்கு மேல் திரு பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஜி ஸ்கொயர் என்ற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அது. அந்த நிறுவனம் சாதாரணமாக இருந்தது. எந்த விதமான பெரிய முதலீடும் இல்லை. ஒரு சொற்ப தொகையில் சிறு சிறு இடங்களை செய்தார்கள். ஆனால் பலனளிக்காமல் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது என்பதுதான் நான் அறிந்த வரையில், எனக்கு தெரிந்த வரையில் அதுதான் உண்மை. நஷ்டத்தில் பெரிய அளவில் அதை சக்சஸ் பண்ண முடியல. ஆனால் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்தவுடன் அதனுடைய வளர்ச்சி என்பது மிக பெரிய அசூர வளர்ச்சியாக போய்விட்டது. அது எப்படி என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். நீங்க சொல்றது அசுர வளர்ச்சிங்கிறது 2021க்கு அப்புறம்.
2021 to 26 அதனுடைய வளர்ச்சி வானத்தை எட்டி நின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு வளர்ச்சி. எங்கே பார்த்தாலும் வாங்கி போட்டாங்க. ஜி ஸ்கொயரில் இடம் வாங்கிறத ஒரு பெருமையாக சில பேர் நினைத்ததும் உண்டு. ஜி ஸ்கொயரில் இடம் வாங்கினா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஜி ஸ்கொயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் இடம் வாங்கி வீடு கட்டிய வரலாறும் உண்டு. இப்பொழுது நேற்று சட்டமன்றத்தில் பரந்தூரை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். பரந்தூரை பற்றி அங்கே நீங்க இடம்லாம் மாப்பிள்ள வாங்கி போட்டாரு. நான் சொல்லல, மின்சார சாரி நீங்க சொன்ன, நான் சொல்லவே மாட்டேன் சார். நெறியாளருக்கு உங்களுக்கு அரசியலே கிடையாது, எனக்கு தெரியும். சிடி நிர்மல்குமார் சொன்னார், எந்த நெறியாளருக்கும் அரசியல் பார்வை இல்லை என்பதில் நான் எப்போதும் உறுதியாக இருப்பேன். அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சொன்னதை வச்சுதான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்ற. திரு நிர்மல்குமார்னு இப்ப சொல்றேன். திரு நிர்மல்குமார் சொன்னார், இது சந்தக்கடை மாதிரி ஆயிப்போச்சு. நேற்று இந்த ஜி ஸ்கொயர் மேட்ரு சந்தக்கடை மாதிரி ஆயிடுச்சு. எந்த லாட்ரி மாப்பிள்ளைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தங்கம் தென்னரசு கேட்டது பார்த்தீங்கன்னா சந்தக்கடை சண்டை. இது இந்த மாதிரி ஒரு சண்டையை தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்று சொன்னால், பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்று விடப்பட்டதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், விவசாயிகள் நிறைய நாட்களாக அதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். 1000 நாட்களுக்கு மேல. ஆமா, விவசாய நிலங்கள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 70 to 75% இடங்களுக்கு கையகப்படுத்தி அவர்களுக்கு பணமும் கொடுக்கப்பட்டு, நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 5000 ஏக்கர், அது 2500 ஏக்கர் நீர்நிலைகள் உள்ள இடம். யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீர்நிலை என்று சொன்னால் அது அரசாங்கத்திற்கு சொந்தம். அது குளங்களாக இருக்கும், ஏரிகளாக இருக்கும், குட்டைகளாக இருக்கும், கண்மாய்களாக இருக்கும். இப்படி 2500 ஸ்கொயர் ஏக்கரிடம் எடுக்கப்பட்டு விட்டது. ஜி ஸ்கொயர் எடுத்துட்டாங்க. ஜி ஸ்கொயர் இல்லை, கவர்மெண்ட் எடுத்தாங்க. பரந்தூர் விமான நிலையத்திற்காக எடுத்தார்கள். அதன் பிறகு ஒரு 1500 ஏக்கர் மக்கள் கிட்ட இருந்து வாங்கினாங்க. இந்த 4000 ஏக்கர், 4000 சொச்ச ஏக்கர்ல விமான நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். பல லட்சம் வீடுகள் அங்கு இதனால் தகர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவானது. உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். நீங்கள் நெறியாளர் என்ற முறையில், பத்திரிகையாளர் என்ற முறையில், மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் கூட அந்த போராட்டத்திற்கு நேரடியாக சென்று ஆதரவு தெரிவித்துட்டு வந்தார். பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வருவது என்பது தவறு. இங்கு மக்கள், எண்ணற்ற வீடுகள் இருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் இங்கே குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் பயிர் செய்கிறார்கள், நீர்நிலைகள் பாதிக்கப்படும் என்றெல்லாம் அன்றைக்கு இன்றைய முதல்வர் பேட்டி கொடுத்ததெல்லாம் நாம் பார்த்தோம். திரு ஜோசப் விஜய் நேராக அந்த போராட்ட களத்திற்கு சென்றார், இந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். திராவிட முன்னேற்ற ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், 2 ஆண்டுகள் கூட இருக்கலாம் அது. ஆனால் அதை சுற்றி ஜி ஸ்கொயர் நிறைய இடங்களை வாங்கிவிட்டார்கள். எவ்வளவு இடம் இருக்கு சார்? சார், அவர்கள் வாங்கியதற்கு கணக்கே இல்லைன்றாங்க சார். நான் இன்றைக்கு காலையில் பரந்தூர் விமான நிலையம் பற்றி சில விவரங்களை அங்கு வசிக்கக்கூடிய என்னுடைய ஏக்கர் நண்பர்களை கேட்டபோது, இவங்க 5000 ஏக்கர் கையகப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க ஒரு 500-1000 ஏக்கர் வரைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அது உண்மையாக இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. 500லேருந்து 1000 ஏக்கர் வரைக்கும். ஏனென்றால் விமான நிலையம் என்று வந்துவிட்டால் ஓட்டல்கள் வரும், பலவிதமான குடியிருப்புகள், பலவிதமான அடுக்குமாடி குடியிருப்புகள், இப்படியெல்லாம் கொண்டு வருவதற்குண்டான முன்கூட்டிய திட்டம் இன்றைக்கு அது தகர்ந்து போய்விட்டது. அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார்கள். இப்போ இந்த ஜி ஸ்கொயருக்கு பின்னாடி யாரு தான் இருக்கா, யாரு நிறுவனர், யாரு இயக்குறா, அந்த விவரங்கள் எப்படி சார்? அது எனக்கு தெரிஞ்சு 3 பேருன்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒன்று முன்னாள் முதல்வருடைய மருமகன், முன்னாள் முதல்வருடைய மகன் துணை முதல்வர், அப்போ துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீசன், அண்ணா நகர் எம்எல்ஏ திரு மோகனுடைய மகன் கார்த்திக் மோகன். இவங்க 3 பேர் தான். கார்த்திக் மோகன் தான் வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இவங்க 3 பேர் தான் அதுக்கு ஓனர்னு எனக்கு ஜி ஸ்கொயர் ஆரம்பித்த போது சொல்லப்பட்ட தகவல். ஏனென்றால் நம்ம அரசியலில் இருக்கிறோம். ஜி ஸ்கொயர் அரசியல் பின்புலம் உள்ள ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்பதனால் அதை பற்றி விசாரித்த போது எனக்கு கிடைத்த தகவல் இது.
அவர்கள் மூவரும் தான் அதை இணைந்து செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்க, யாருக்குமே மரியாதைக்குரிய திரு சபரீசன் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகவில்லை. ஆனால் கார்த்திக் மோகனுக்கு மட்டும் போனாங்க. அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட கார்த்திக் மோகனுக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க. வில்லிவாக்கம் போனாங்க. வில்லிவாக்கம் தொகுதிக்கு மட்டும்தான் மரியாதைக்குரிய திரு சபரீசன் அவர்களும் மரியாதைக்குரிய அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்துக்கு போனாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இந்த G2 தான் அதுக்கு பாலமாக இருந்தது என்பது நாம் பார்க்க முடியுது. விலை விவரங்கள்லாம் எப்படி, விலையெல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கும், காஸ்ட்லியா இல்லை? சார், அது நான் ஒரு இடத்துல G2 போய் பார்த்தேன். அவங்க அந்த மனைகளாக பிரிக்கப்பட்டு, நீங்கள் இதுவரைக்கும் நான் ரியல் எஸ்டேட் பண்ண நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் அந்த மனைகளாக பிரிப்பதற்கு உண்டான ஒரு ஆட்சி போடுவாங்க, அது போடுவாங்க, சும்மா ஒரு இது பண்ணுவாங்க, பூங்கா மாதிரி கட்டுவாங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. எப்படி? ஒரு பார்ப்பதற்கே ஒரு கவர்ச்சி. போன உடனே இதை வாங்கிடணும்னு தோணும். ஒரு ஆடம்பரமான இது, ஒரு பெரிய தோட்டங்கள், துறவுகள், ஒரு வீடு ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சோபா, அதில் இருக்கக்கூடிய கட்டில், இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே நமக்கும் இதுலேயே மிதக்கிற மாதிரி ஒரு நிலைமை வர மாதிரி, அப்படி ஒரு ஆடம்பரமான விளம்பரம். அந்த ஆடம்பர விளம்பரமே மக்கள் மயங்கி வாங்கக்கூடிய அளவில் அந்த G2 வளர்ந்ததற்கு காரணமே விளம்பரம், ஆடம்பரம். இந்த இரண்டும் தான் அது வளர்ந்தது. அதே நேரத்தில் செலவு பண்ணுவதற்குண்டான பணம் அவர்கள் கையில் நிறையவே இருந்தது. அந்த 5 ஆண்டுகளிலே இன்றைக்கு ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக கிடைத்த அந்த பணம் G2லும் முதலீடு செய்யப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தரையில் கிடந்த G2 ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் வான உயரத்திற்கு பறக்க ஆரம்பித்தது விட்டதால் பணம் மட்டும்தான் காரணம். அந்த பணம் அவர்களுக்கு இந்த 5 ஆண்டுகள் எங்கிருந்து வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த பணம் அந்த G2 எட்ட முடியாத உயரத்திற்கு கொண்டு போனது. இப்பொழுது பரந்தூரை எதிர்ப்பதற்கு காரணமே அதுதான். முதல்வர் அதற்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கார். இன்னொரு இடம் பார்க்குறோம், அந்த இடத்துல வைப்போம், மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதை நானும் அறிந்திருக்கிறேன், அந்த போராட்டத்தில் நானும் போய் கலந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறார் என்றால், அடர்த்தியாக மீனம்பாக்கத்திலே மக்கள் வாழுகிறார்கள், பல்லாவரத்திலே அடர்த்தியாக மக்கள் வாழுகிறார்கள், அதெல்லாம் முதல்வர் பார்த்துக்குவாரு. மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது G2 ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரேட் எவ்வளோ இருக்கும் சார்? இடத்தை பொறுத்து தான். இல்லை, ஒரு மெயினான ஒரு ஹாட் சிட்டி, மெயினான இடம்னா 2 கோடி 3 கோடி அது போன்று. மற்ற இடங்கள்னா அதே இடமாக இன்னொரு ரியல் எஸ்டேட் கார்டு போட்டிருந்தா இதை விட இன்னொரு 35% குறைவாக வாங்க முடியும். G2 எப்போவுமே விலை ரொம்ப அதிகமாக விற்றார்கள். அதை வாங்கியவர்கள் அத்தனை பேருமே எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழக வட்டச் செயலாளரிலிருந்து தலைமை நிலை செயலாளர் வரை வாங்கினார்கள். காரணம், G2 வாங்குவதற்காகவே பலர் பலவிதமான ஊழலை கூட செய்தார்கள் என்று சொல்ல முடியும். என்ன மாதிரி? அதாங்க, ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும், அதற்கு பணம் வாங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அடுக்குமாடி வீடு கட்டினோம், அந்த அடுக்குமாடி வீடுக்கு நாங்கள் CMDAல அப்ரூவ்டு வாங்கணும், அதற்கு பேஸாக நாங்கள் பணம் கொடுக்கணும். இப்போ எங்கேயுமே பணம் கொடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் போய் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறோம். எங்கள் வீட்டு கதவை தட்டு CMDAலேருந்து கதவை தட்டுறான் யார், அந்த பில்டர் சொல்கிறாரு. நாங்கள் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு நீங்கள் கட்டிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்பொழுது நாங்கள் பில்டிங்கை கட்டிவிட்டு முன்னாலே என்ன விலை நிர்ணயித்திருந்தோமோ அதிலிருந்து 10% 15% குறைவாக அந்த இடங்களை விற்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் எண்ணி பாருங்கள், மக்களுக்கான லாபம் தானே இது. இந்த லாபம் யார் கைக்கு போய் கொண்டிருந்தது? ஆளும் கட்சியாக இருப்பவர். ஊழல் இல்லாத நிர்வாகம் வேண்டும் என்பதை மக்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு 65% 70% இளைஞர்கள் உள்ள இடம் தமிழ்நாடு. உள்ளங்கையிலே உலகத்தை பார்க்கிறார்கள் இளைஞர்கள். ஊழல் இல்லாத நிர்வாகம் வேண்டும் என்றார்கள். விஜய்க்கு வாக்கு போட்டதே என்ன? விஜய் என்ன சொன்னார்? ஊழல் செய்ய மாட்டோம், செய்தவர்களை விட மாட்டோம், அதுக்கு தானே ஓட்டு. அப்போது G2 என்பது ஒரு கீழே இருந்தது, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வானுயரத்துக்கு போகுது. இப்போ பரந்தூர் விமான நிலையத்திற்கு
கதறுவதற்கு காரணமே கிரீன் ஸ்கொயர் தான். ஆகவே அதற்காக நீங்கள் கதறாதீர்கள். நீங்கள் மீனம்பாக்கத்திலே அந்த மக்களுக்கு இடம் கொடுப்பதற்கு முதலமைச்சருக்கு தெரியும். பல்லாவரத்திலே இருப்பவர்களுக்கு வேறு மாற்று இடம், நல்ல இடம் கொடுப்பதற்கு தெரியும். நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக எம்பி குதிக்கிறீர்கள். அமைதியாக இருங்கள், முதல்வர் நல்லது செய்வார் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ இந்த ஜி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் வட்ட செயலாளர்லேருந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும், தலைமை கழக செயலாளர் வரைக்கும் இடம் வாங்கியிருக்கதா சொல்கிறீங்கல்ல, அந்த கட்சிக்காரர்கள் அந்த இடத்துல இடம் வாங்கினா டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்கா என்ன? டிஸ்கவுண்ட் இல்லைங்க. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் அங்கே கவுன்சிலர் வாங்கிட்டாருன்னா அடுத்த கவுன்சிலருக்கு அவருக்கு உறுதி. காரணம் அவர் பேர் அங்கே பதிஞ்சிடுச்சு இல்லை. கம்ப்யூட்டரில் தட்டினா பொன் கிருஷ்ணமூர்த்தி வட்ட செயலாளர் பேர் வந்துடுது, எனக்கு கவுன்சிலர் உறுதி ஆயிடுச்சு இல்லை. சரி, நம்பாலு இடம் வாங்கினா பதவியா? பதவி. 4 பிளாட் வாங்க எம்எல்ஏவா இருக்கிறவருக்கு, எம்எல்ஏ கழகத்தில் முக்கியமான ஆட்கள்லாம் நிர்பந்திக்கப்பட்டார்கள் வாங்க சொல்லி என்பதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னிடம் சொன்னார். என்னங்க ஜி ஸ்கொயரில் இடம் வாங்கியிருக்கீங்களாமே? ஆமாங்க, வாங்கலைன்னா எங்கே விடுறாங்க அப்படின்னு சொன்னார். வாங்கியே ஆக வேண்டும். நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? என்கிட்ட வாங்குற அளவுக்கு நான் காங்கிரஸ்காரன் சார். நான் காமராஜருடைய ஏதாவது போஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும். எனக்கு ஒரு போஸ்டிங்கே வேணாம் சார். இப்போ கூட என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் எந்த பதவியும் வாங்க போகிறதும் இல்லை. காங்கிரஸ்காரன் திமுக எனக்கு என்னங்கன்னா பை பர்த் காங்கிரஸுங்க. நான் பட் நிறைய நண்பர்கள் அங்கே இருக்காங்கல்ல. நிறைய நண்பர்கள் எனக்கு திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் என் மீது அளவற்ற முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள்லேருந்து அளவற்ற அன்பு கொண்டவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து. அழைப்பு வந்திருக்குமே. இல்லை இல்லை, அதெல்லாம் ரொம்ப அன்பாக பழகுவாங்கங்க. என்ன, அவர்கள் செய்த தவறை தட்டி கேட்க முன்னாள் முதல்வர் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் தவற விட்டு விட்டார். அதுக்கு உடல்நல குறைவும் ஒரு காரணமா? மேபி இருக்கலாம். எனக்கு அதே ஒரே ஒரு உதாரணங்க. நானும் முன்னாள் மாநில தலைவர் திரு KS அழகிரியும் அவரிடம் போனோம். திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலே வழக்கறிஞர்கள் நியமனம் எங்கள் கட்சிக்கு தடைப்பட்டு போயிருந்தது, அதை கொடுங்கன்னு கேட்டோம். ஆனால் அவர் உண்மையிலேயே கொடுக்கணும்னு விருப்பப்பட்டார். எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் போங்க வரும்னு சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்தது அவருடைய கடுமையான முயற்சிக்கு பிறகு. காரணம் என்னவென்று சொன்னால், வழக்கறிஞர் பிரிவு முதல்வர் பேச்சையே சில நேரங்களில் தவறவிட்டார்கள். அதே போன்று நகர சபைக்கு எங்களுக்கு ஒதுக்கிய இடங்கள், கூட்டணிக்கு ஒதுக்கிய இடங்கள், கவுன்சிலர்கள் அதிகமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நகராட்சியிலே அவர்களாகவே ஓட்டு போட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நகராட்சி தலைவர்களாக தேர்வு செய்து கொண்டவர்களை ராஜினாமா செய்ய சொல்லிங்க. நான் தயவு செய்து சொல்லுகிறேன், என்னை தினந்தோறும் நிம்மதியாக தூங்க விடுங்கள். காலையில் எழுந்திருக்கும் போது பயத்தோடு எழுந்திருக்கிறேன். முதல்வர் அறிக்கை விட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு அவர் மனத்தை புண்படுத்தி விட்டார்கள் கடந்த ஆட்சியிலே. அதனால் என்னை பொறுத்தவரையில் அந்த ஆட்சி போனதற்கு முதல்வர் அவர் தோத்திருக்க கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் நல்ல மனிதர், நன்றாக செய்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் கூட அதை நினைச்சிருப்பார், அவர் தோற்றிருக்க கூடாது. ஏனென்றால் எல்லோரும் போனாலும் அன்பா பேசுவார், அன்பா வர கலைஞர் மாதிரி தான் அவர். என்னை பொறுத்தவரையில் கலைஞர் 99 என்றால் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு 100 மார்க் கொடுப்பேன். அன்பாகவே, உபசரிப்பிலே, அதிலெல்லாம் உயர்ந்த மனிதர் அவர். ஆகவே அவருடைய ஆட்சி போனதற்கு காரணம் இங்கே கீழே இருந்தவங்க பண்ண வேலை தான். இது போன்ற ஜி ஸ்கொயர் இது மாதிரிலாம் தேவையில்லாத வேலைகளை பண்ணி அவரை ஒம்பல மாட்டி விட்டு இது மாதிரி அவர் ஆட்சி பறிபோகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இன்றைக்கு பரந்தூருக்காக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்கல்ல, தேவையில்லாத ஒன்று. பரந்தூர் விமான நிலையம் நிச்சயமாக பரந்த விமான நிலையமாக மாற்றப்படும். பரந்தூர் போனாலும் வேறு இடம் தேர்வு செய்யப்படும். உண்மையிலே விமான நிலையம் பெரிதாக்கப்பட வேண்டும். மற்ற இடங்கள் பெரிதாக இருக்கிறது, இங்கே சிறிதாகத்தான் இருக்கிறது. ஆகவே இதை பெரிதாக்கினால் தொழில்துறை வளரும், எல்லாம் வளரும். ஆகவே அரசும் அதில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்துவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.